வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆன்லைனில் நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட் ரிவ்யூ தாங்க. பூஜை ரூம்ஸ்க்காக நான் திங்ஸ் வாங்கியிருக்கேன். மோர் தென் ஒரு 17 பொருட்களுக்கு மேலே திங்ஸ் வாங்கியிருக்கேன். என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ இதை ஃபஸ்ட் டைம் பார்க்க வரீங்கன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நல்ல மங்களகரமாக ஒரு ஓசையுடன் ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்ஓப்பன் பண்ணது பார்த்திங்கன்னா பெல் பூஜை மணி. ஸோ இது ஆல்ரெடி வீட்டில் இருந்தது. பட் இதோட சின்ன சைஸில் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்தது. அதனால் எங்கள் வீட்டில் இருக்கிற வால் அதை விளையாட்டு சாமாவாக யூஸ் பண்ணி ப்ரோக் பண்ணிட்டாங்க. ஸோ நான் அதுக்காகவே இந்த வாட்டி கொஞ்சம் ஹைட்டாக நல்லா வெயிட்டாக இருக்கிற மாதிரி இந்த மாடலில் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸோ தட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் எங்கள் வீட்டு வால் உடைக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அழகாக அம்சமாக அப்படியே அந்த பீக்காக் பாருங்கள், இது ஆன்லைனில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குற இந்த ஒரு அடி தான் இருக்கும் குத்து விளக்கு. மயில் முகம் வச்சு குத்து விளக்கு பார்க்கவே ரொம்ப அப்படியே ஃபினிஷிங் சூப்பராக இருந்தது. ஸோ இந்த பெல்லில் பார்த்திங்கன்னா பூஜை மணியில் பார்த்திங்கன்னா 2 விதம் இருக்கும். இப்போ நான் வாங்கிக்கிறது பார்த்திங்கன்னா மேலே நந்தி இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ இது சிவன் வழிபாடுறவங்க அது வச்ச பட்டக்கார் நாமக்கார்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க நந்தி இருக்கிற மாதிரி வாங்குவாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா மேலே ஒரு பக்கம் சக்கரமும் இன்னொரு பக்கம் சங்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். அது பெரும்பாலும் வழிபடுறவங்க அது வாங்குவாங்க. ஸோ அதை இப்போல்லாம் அதெல்லாம் ரொம்ப டீப்பாக யாரும் பார்க்குறதில்ல. ஜஸ்ட்டு நான் ஒரு எதுக்காக இந்த பெல்ல மேலே இந்த நந்தி இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த க்யூட்டான குத்து விளக்கு பார்த்திங்கன்னா 5 முகம் இருக்குது. அந்த ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நான் அன்பாக்சிங் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே அந்த அழகாக கட்டும் அந்த மேலே இருக்கிற பீக்காக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இது அப்படியே பெரிய சைஸ், அதாவது நல்லா ஹைட்டாக இருக்கிற குத்து விளக்கு மாதிரி ஒரு பார்ட்டுமே நம்ம அழகாக ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 5 முகம் இருக்குது. இருந்தாலும் நான் இது காமாட்சி அம்மன் நடுவீட்டில் துணை விளக்காக தான் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ஒரு திரி தான் வச்சு நான் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். பட் இன் ஃப்யூச்சரில் நம்ம 5 விளக்கும் கூட போட்டு ஏற்றலாம். பட் நான் வாங்கினது ஒரே ஒரு முகம் மட்டும் ஏற்றலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கினேன். ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், இப்போல்லாம் ஒரே ஒரு முகம் போட்டு வர குத்து விளக்குமே கிடைக்குது. பட் எனக்கு 5 முகமாக இருந்தால் நம்ம ஏதாவது ஒரு பெரிய விசேஷம் வீட்டில் ஏதாவது பண்டிகை நாள் வரும்போது நம்ம 5 முகம் ஏற்றலாம் இல்லைங்களா. ஸோ தட் நான் 5 முகமாக இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். வீட்டில் எவ்வளோ நிறைய விளக்கு ஏற்றுறோமோ அவ்வளோ பிரகாசம் வீட்டில் இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையும் நல்லா பிரகாசமாகுன்றது ஒரு தெய்வ நம்பிக்கை. பாருங்கள், விளக்கு ரொம்ப அம்சமாக அழகாக எரியுது. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் சிலை ஐடல் தான் பார்க்க போகிறோம். இந்த வாட்டி நான் 2 சிலை வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னென்ன சிலை வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இதில் வீட்டில் சிலை வச்சு வழிபடுறதுல ஒரு இது இருக்குது, ஒரு சம்பிரதாயம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கட்டை விரல் அது கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு 5 சென்டிமீட்டர் கட்டை இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம ஐடல் வச்சு வழிபடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம டெய்லியும் அபிஷேகம், அதுக்கப்புறம் சாமிக்கு பிரசாதம் இதை கம்பல்சரி வச்சாகணும். இது எங்கள் ஊரில் இருக்கிற பூஜையார் தான் சொன்னார். ஸோ அவர் சொன்னது தான் நான் இப்போ உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதனால பார்த்திங்கன்னா நான் சின்ன சைஸில் வாங்கியிருக்கேன். ஸோ இது நம்மளால் எப்போ முடியுதோ அப்போ நம்ம அவங்களுக்கு பிரசாதம் வைக்கலாம். அபிஷேகம் பண்ணுறதும் நம்மளோட விருப்பம் தான். ஆனால் இந்த கட்டை விரலுக்கு மேலே பெருசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டெய்லியுமே நம்ம வீட்டில் வச்சு வழிபடுற சிலைக்கு நம்ம டெய்லியும் அபிஷேகம், டெய்லியுமே அவங்களுக்கு பிரசாதம் படைக்கணும். அது எங்கள் ஊரில் இருக்கிற குருக்கள் சொன்னார். இவர் நம்மளுடைய பால் கிருஷ்ணர். எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி அப்போது வழிபடுவாங்க ஊஞ்சலில் வச்சு. ஸோ ஆல்ரெடி இருந்தது கொஞ்சம் ஃபேடாகிடுச்சு அந்த சிலை. ஸோ அதனால் இப்போ நம்ம சின்ன சைஸில் இதை விட அது பெருசாக இருந்தது அந்த சிலை. எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது கொடுத்தாங்க. அந்த சிலை கொஞ்சம் ஃபேடானதுனால அதை நம்ம பழைய மறுபடியும் போட்டுட்டு புதுசாக ஏதாவது ப்ரான்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சாச்சு. அதுக்கு பதிலாக தான் இப்போ இந்த சிலையை வாங்கிக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படி கண்கோடி வேணும் நம்மளுடைய காசி பெருந்தேவியார்
அன்னபூர்ணி தாயார், ஸ்ரீ அன்னபூர்ணி தாயார் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், என்னோட சுண்டு விரல் சைஸில் தான் இந்த அம்மனே இருக்காங்க. பட் வந்து கீழே பார்த்தீங்களா அழகாக ஒரு கிரீடம் வச்சு ஒரு கால் கீழே வச்சிருக்கிற மாதிரி ஒரு அன்னபூர்ணி சிலையை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா இது ரொம்ப ரேர் பீஸு. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க அழகாக வந்து சம்மண்கால் இட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான் நிறைய உங்களுக்கு அன்னபூர்ணி தாயாரோட சிலை கிடச்சிருக்கும். பார்த்துருப்பீங்க, உங்கள் வீட்லேயும் நிறைய பேர் வச்சு வழிபட்டிருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு கால் கீழே வச்சுருக்காங்க. அவங்களோட கரண்டி ஆகட்டும், ஃபேஸ் ஆகட்டும், பேக் சைடில் வந்து அவங்களுடைய முடி அந்த அளவுக்கு கிளியராக அழகாக வந்து பிரிண்ட் ஆகிட்டு வந்திருக்கு. எனக்கு அவங்க ஃபேஸ் பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப ரேர் பீஸ், அட் சேம் டைம் வந்து ரேட்டும் கம்மி. ஸோ தட் நான் இதை வாங்கியிருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த சிலை பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து அவங்க ஒரு கால் கீழே வச்சு இருக்கிறது மாதிரி நான் பார்த்ததில்ல. எல்லா அன்னபூர்ணி தாயார்ஸ்லையும் நான் ஆன்லைனில் தேடி பார்க்கும்போது எல்லாருமே வந்து சமணங்கால் இட்டு இருந்த மாதிரி தான் சிலை இருந்தது. ஸோ இது கொஞ்சம் ரேராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பீஸ் வாங்கினேன். அட் தி சேம் டைம் குட்டியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பீஸ் வாங்கினேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி ஸ்டாண்டு. இதில் என்னங்க இது என்ன பெரிய இது அப்படின்னு கேட்பீங்க. ஆல்ரெடி வீட்டில் வந்து 2-3க்கு மேலே இருக்குங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு டஸ்ட்டு எல்லாமே வந்து கீழே ஸ்ப்ரெட் ஆகிடுது. இல்லைனா நம்ம வந்து பக்கத்தில் இருக்க திங்ஸோடு வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுது. ஸோ அதுக்காக வேண்டி தான் இந்த மாடல் வாங்கியிருக்கேன். இது புது மாடல்லாம் கிடையாது. பட் இதையே நான் வாங்கினோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும். ஸோ இந்த கிண்ணத்தில் அந்த ஊதுபத்தியோட டஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக அதிலே கலெக்ட் ஆகிடும். நம்ம ஜஸ்ட்டு எடுத்து தூக்கி போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கிறது வந்து நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது இதுதான் வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள். இவ்வளோ பெரிய தட்டு வச்சு தான் அது நடுவில் இந்த ஊதுபத்தி இதுவே வைக்கிறேன். ஸோ அப்படி வச்சுமே அது வந்து பார்த்திங்கன்னா தட்டை விட்டு வெளியில் போகுது. அந்த ஊதுபத்தி கரைய வந்து வேஸ்ட்டு வெளியே போகுது. ஸோ அதை அவாய்ட் பண்ண, ஏன்னா இதில் நீங்கள் என்ன தான் ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வச்சாலும் இப்படி சாஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ அதனால் டஸ்ட்டு வந்து தட்டு விட்டும் வெளியே போகுது. இதில் வச்சோன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும். அதனால் வந்து மூடி போட்டு கவர் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி சில்வர் கோட்டிங்கில் நான் பார்த்தேன் ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டு. பட் எனக்கு அது பிடிக்கல. அது வந்து ஒரு கொஞ்சமாக ஸ்மெல், அந்த புகை மட்டும் வெளியே வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸ்மெல்லும் கொஞ்சம் அந்த இதுலேயே அந்த பாத்திரத்துக்குள்ளேயே இருக்கும், நிறைய வராதோ அப்படின்ற ஒரு இது. அதனால் விசிபிளாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் வந்து டஸ்ட்டும் ஒரே இடத்துல கலெக்ட் ஆகணுன்றதுக்காக தான் இந்த இது மாடல் வாங்கியிருந்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுவும் வந்து ப்ரைஸும் ரீசனபிளாக இருந்தது. அப்படிங்கிறதுனால இந்த ஊதுபத்தி ஸ்டாண்ட் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பிளேட்டடு பிரான்ஸ். ஸோ இந்த மாதிரி கோல்டு பிளேட்டடில் இருக்கிற பிரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக மோஸ்ட்லி வந்து எல்லார் வீட்லேயுமே வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வியாழக்கிழமை வந்து நம்ம பூஜை பாத்திரத்தை க்ளீன் பண்ணுவோம். பட் கோல்டு பிளேட்டில் வாங்கின சிலையாகட்டும், இல்லை அதில் இருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த கோல்டு பிளேட்டட் போயிட்டு ரொம்ப கலர் ஃபேட் ஆகிடும். ஸோ அதனால் அது மட்டும் வந்து மோஸ்ட்லி ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. டஸ்ட்டு ரொம்ப ஓவராக ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வெட் கிளாத் வச்சு ஒரு வாட்டி நல்லா தொடச்சி விட்டுட்டா போதும். இது வந்து ஒரு டிப்ஸாக தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்க போகிற சிலையுமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பிளேட்டடில் வாங்கின பிரான்ஸு ஒரு சின்ன க்யூட்டான கோமாதா சிலை தான் நம்ம இப்போ ஆன்லைனில் வாங்கியிருக்கோம். ஸோ இங்கே இப்போ வந்து வீட்டில் வந்து கோமாதா வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது. அதோடு இல்லாமல் நம்மளோட அன்னபூர்ணி தாயார் வச்சு வழிபடுறதுன்னா வீட்டில் நிறைய செல்வம் இருக்கும், நல்ல தனம் தானியம் எல்லாமே சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? சேம் அதே மாதிரி தான் கோமாதா வச்சு வழிபடுறதும். ஸோ பக்கத்துலேயே அன்னபூர்ணி தாயார் பக்கத்துலேயே கோமாதா வச்சுட்டு வழிபடணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ தட் நான் இதை வாங்கியிருக்கேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி சைஸ் தான், க்யூட்டாக. இது வந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்போது இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்போது நம்ம பூஜை ரூமில் வச்சா போதும். மற்றபடி வந்து ஸ்டோவ் பீஸில் கூட நம்ம இது வச்சுக்கலாம். இல்லை ரெகுலராகவே நீங்கள் பூஜை ரூமில் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். இதுவுமே வந்து ஃபுல்லாக கோல்ட் பிளேட்டடான பிரான்ஸ் தான்.
சரிங்களா. ஸோ வந்து நம்ம நிறைய வாட்டி தேய்ச்சிட்டோம் அப்படின்னா இந்த கோல்ட் பிளேட்டட்லாம் ஃபுல்லாக போயிடும். அப்புறம் அது போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதாவது ஃபினிஷிங் நல்லா பார்க்கறதுக்கு இதுவாக இருக்காது. ஸோ இந்த புதுசு பாருங்கள், கீழே நல்லா ஆணிலாம் ஃபிட் பண்ணி அழகாக ஒரு ஸ்டாண்டோடையே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்ம செல்லை வாங்கி வைக்கிறோன்னா அப்படியே திரையில் வைக்கக்கூடாது, ஒரு சின்ன தட்டில் அது மேலே வச்சு தான் வைக்கணும். அதே மாதிரி நம்மளோட அன்னபூர்ணி தாயாருமே ஒரு சின்ன கிண்ணத்தில் அரிசி போட்டு தான் வைக்கணும். ஸோ அதுக்காகவும் நான் வந்து கிண்ணம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் ப்ரான்ஸில். ஸோ அது அடுத்தடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அன்னபூர்ணி தாயார் வந்து பார்த்திங்கன்னா பியூர் ப்ரான்ஸு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கலர் டிஃப்ரெண்ட் வேரியேஷன் தெரியுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம கோல்டு பிளேட்டட் பிராண்ட்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா இவருமே பால் கிருஷ்ணருமே கோல்டு பிளேட்டடில் தான் இருக்கார். பழசுமே அப்படி தான் கோல்டு பிளேட்டட் தான் வாங்கினேன். ஸோ அதை இந்த நாலேஜ் இல்லாமல் நம்ம அடிக்கடி நான் விளக்கவே அதிலிருந்து அந்த கோட்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், கோல்டு பிளேட்டடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் வெட் கிளாத் வச்சு துடைச்சிருங்க. ஓகேங்களா. இல்லை எனக்கு விளக்குனா தான் மனசு ரொம்ப திருப்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம், உங்களோட விருப்பம் தான். நம்மளுடைய பூஜை ரூம் எந்த அளவுக்கு தூய்மையாக, எந்த அளவுக்கு நல்ல வாசனை மிக்க அப்படியே வந்து பிரகாசமாக இருக்கோ அதே மாதிரி நம்மளோட லைஃப்பும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம். ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக, ஏன்னா வந்து நான் ஆசைப்பட்டு வாங்கினது, இது வந்து ஆஃபரில் தான் வாங்கினேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பால் கிருஷ்ணருக்கு வாங்கின ஊஞ்சல். இது வந்து ரெகுலராலாம் நான் வைக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பீரோவில் தான் எடுத்து வச்சுருவேன், இல்லைனா ஷோபீஸில் வச்சுருவேன். ஷோபீஸ் இந்த விசிபிள் ஆகிற ஷோபீஸ் டேபிள் இருக்குன்னா அதில் வச்சுருவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவுமே வந்து கோல்டு பிளேட்டடான பிரான்ஸ் தான். சேம் அதே மாதிரி எப்போ கிருஷ்ண ஜெயந்தியோ அப்போ வந்து இந்த கிருஷ்ணரை அந்த ஊஞ்சலில் வச்சு நம்ம ஆட்டிட்டு அதுக்கப்புறமா அவருக்கு நெய்வேத்தியெலாம் வச்சு படைப்போம். ஸோ அந்த டைம் மட்டும்தான் இதை எடுப்பாங்க மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே. ஸோ தட் நான் வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காகவே தான் இந்த ஸ்விங்கை வாங்கினது. ரொம்ப நாளாக எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவர் வந்து எவ்வளோ பொருள் தான் நீ வாங்கி வச்சுப்ப அப்படின்னாங்க. சரி இல்லை பரவாயில்ல, இது வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம், நான் இது வந்து வாஷ்லாம் பண்ண மாட்டேன், ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஆல்ரெடி இருந்தது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக நம்ம வீட்டில் ஊஞ்சல் ஆடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி குட்டியாக ஒன்று இருந்தது. அது ஆனால் இப்போ காணோம். நாங்கள் வந்து வீடு வெக்கேட் பண்ணும்போது ஏதோ ஒரு திங்ஸோடு அதை மாட்டிக்கிச்சு. இப்போ அது எங்கே இருக்குன்னே தெரில. ஸோ தட் நான் இது வந்து வாங்கியிருக்கேன். இது நல்ல பெருசாக பார்க்கறதுக்கே ரொம்ப ராஜ லுக்காக இருக்குது பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நம்ம ஷோபீஸ்லேயும் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா எப்போ வந்து நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் எடுத்து இதில் கிருஷ்ணரை வச்சு அவர் அழகாக அவருக்கு ட்ரெஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி பூ அலங்காரம்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படியே ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே ஆத்மார்த்தமாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி வைக்கிறது. ஸோ இந்த கிருஷ்ணரோட ஸ்விங் ஊஞ்சல் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நான் வாங்கின பூஜா ஐட்டம்லேயே எந்த ஐட்டம்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து இப்படி நிறைய அங்கங்கே ரப்பர் பேண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு இது மட்டும் ஸ்விங்கு அந்த ரிங்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது கழண்டுச்சு. இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இதில் வந்து நம்மளுடைய கிருஷ்ணர் எவ்வளோ அழகாக க்யூட்டாக கரெக்டாக ஃபிட் ஆகிறாரு பாருங்கள். நான் அதனால தான் இதில் குட்டியாக வாங்கின ரீசனே இதனால தான். ஒருவேளை நம்ம கொஞ்சம் பெரிய சைஸில் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்விங்குள்ளே வைக்கும்போது அவர் வாங்கின கிருஷ்ணர் சிலை வந்து பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலையோட சைஸ் வந்து பால் கிருஷ்ணனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 0 சைஸ்லேருந்து 1 to 5 வரைக்குமே இருக்குது சைஸஸ். ஸோ அதை விட வெயிட்டாகவும் சைஸஸ் இருக்குது. இப்போதைக்கு நான் குட்டியாக வாங்கியிருக்கேன். இன் ஃப்யூச்சரில் கொஞ்சம் பெருசாகவும் வாங்குவேன். ஏன்னா வந்து எனக்கு கிருஷ்ணர்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு குத்து விளக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சொல்லுவீங்களா. நெக்ஸ்ட்டாக எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பெருதேவி தாயாரான அன்னபூர்ணி. அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்விங்கு தான்.
எனக்கு பால் கிருஷ்ணயும் ரொம்ப பிடிக்குங்க. பிடிச்சி தான் நான் வந்து அவருக்காக தான் இந்த ஸ்விங்கே வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து வாங்கின திங்ஸ் வந்து எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ரொம்ப பர்ட்டிகுலராக என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்விங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகா அந்த கிளி மேலே வந்து இப்படி இதுவில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. அதில் கிருஷ்ணர் வச்சக்கப்புறமா தான் அந்த ஸ்விங்குக்கே ஒரு தனி அலங்காரம் பண்ண மாதிரி, ஒரு ராஜ கம்பீரம் வர மாதிரி இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனை கூட. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணல, டேரெக்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அவங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஓல்டு பெல்லு, அதுக்கப்புறமா ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன், சின்னதாக வச்சுருந்தேன், இந்த குத்துவிளக்கு மாடலில் குட்டியாக வச்சுருந்தேன். ஸோ அது மாதிரி ஒரு சின்ன சின்ன இது வந்து நான் வாங்கும்போது அது ஃபேடானது எல்லாத்தையுமே போட்டுட்டு இதே மாதிரி ஒரு அர்ச்சனை கூட வச்சுருந்தேன், அதையும் போட்டுட்டேன். அது ரொம்ப சின்னதாக இருந்தது, அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு இந்த சைஸில் வாங்கினேன். இந்த அர்ச்சனை கூட எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து கோயிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். யாருக்காவது வீட்டில் பர்த்டே ஆனிவர்சரி அந்த மாதிரி வரும்போது இதில் அர்ச்சனைக்கு வச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம். முக்கால்வாசி நம்ம வந்து மெயின் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கிண்ணங்கள் எல்லாமே பிராண்ட்ஸில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து ஒரு 3 டைப் ஆஃப் கிண்ணங்கள் தான் வாங்கியிருக்கேன். இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வச்சுருந்தேன். இந்த குங்குமம், மஞ்சள், விபூதி, சந்தனம் இதெல்லாம் வந்து வைக்கிற மாதிரி ஒரு 4 கிண்ணம் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பிளேட்டோடையே வச்சுருந்தேன். ஸோ அதை நான் போட்டுட்டேன். அது கொஞ்சம் 4-5 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணதுனால. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி தனித்தனியாக குட்டி குட்டியாக கிண்ணங்கள் வாங்கி இப்போ இதில் வைக்கலாம். இப்போ வந்து நம்ம வேல் வச்சுருக்கோம். ஸோ வேல் வச்சுருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணும்போது இந்த மாதிரி இதில் ஃப்ரெஷ்ஷாக இதில் எடுத்து குங்குமம், விபூதி, அப்புறம் வேறு என்னென்ன தயிர், பால், மோர் என்ன நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுறோமோ இந்த கிண்ணத்தில் நம்ம கொஞ்சம் ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து மெயினாக வந்து குங்குமம், மஞ்சள், சந்தனம், விபூதி போட்டு வைக்கிறதுக்கு. ஏன்னா இதுலேருந்து நம்ம இதில் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லக்ஷ்மி தாயார் பக்கத்தில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குங்குமம் நிறைய கொட்டி வச்சுருக்கணும் அப்படின்னுவாங்க. ஸோ இது 3மே வந்து பார்த்திங்கன்னா விபூதி, குங்குமம், சந்தனம் போட்டு வைக்கிறதுக்காக தான். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா. இந்த கிண்ணம் வந்து எதுக்கு வாங்கியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா நான் வேல் வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த வேல் வந்து ஒரு பெரிய கலசத்தில் தான் வச்சுருந்தேன். அந்த வேல் இதில் வைக்கிறதுக்காக தான் அந்த கிண்ணம் வாங்கியிருக்கேன். இதை விட இந்த சந்தன கிண்ணம் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த கிண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி வச்சுருக்கிற பெருந்தேவி தாயார், அன்னபூர்ணி தாயாரை வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பச்சரிசி தென் ஒரு ரூபா காயின் இதில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய அன்னபூர்ணி தாயாரை இதில் வந்து பிரதிஷ்டை பண்ணிடலாம். ஆக்சுவலி பெருந்தேவி தாயாரை வந்து நம்ம லக்ஷ்மி அம்மாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து அன்னபூர்ணி தாயாருமே வந்து நம்ம எல்லா செல்வங்களும் கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களையும் நான் அந்த மாதிரி கூப்பிட்டு பழக்கம் வந்துருச்சு. அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். ஏன் இவங்கள அன்னபூர்ணி தாயாரையே நீங்கள் பெருந்தேவி தாயார் அப்படின்னு சொல்கிறீங்கன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்காதீங்க. எனக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரண்டியில் ஒரு 2 அரிசி நிற்கிற மாதிரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம இவங்கள வழிபடலாம். ஸோ எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தாங்க, அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்காங்க. சேம் இதே மாதிரி நம்ம இது பக்கத்தில் இப்போ இவங்களுமே ஒரு சின்ன தட்டில் வச்சுட்டு அந்த தட்டில் அன்னபூர்ணி தாயார், அவங்க பக்கத்துலேயே இந்த வந்து கோமாதா அப்படின்னு வச்சுருவோம். ஸோ இந்த கிண்ணத்துலேயுமே நம்ம வேல் வந்து வைக்கலாம். வேல் வைக்கிறதுக்கு முன்னாடி இதுலேயும் நம்ம பச்சரிசியை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட பூஜை ரூமை டெக்கரேட் பண்ணும்போது நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் வரும். என்ன தான் நெகட்டிவ் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் இதில் வச்சுருக்க பச்சரிசி மாற்றுறது, அதுக்கப்புறமா நம்ம வந்து வெசல் வாஷ் க்ளீன் பண்ணுறது, பூஜா ஐட்டம்ஸை க்ளீன் பண்ணுறது மூலமாக நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ், வீட்டில் சுற்றி இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே போயிட்டு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். ஸோ நான் இதை வந்து பண்ணிட்டு தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், இதில் எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள்.
இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கிண்ணத்தில் நம்ம வச்சிடலாம், ஒரு சின்ன தட்டில். ஸோ நான் வாங்கியிருக்க பூஜா ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த ப்ராடக்ட் லிங்க் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த லிங்க்கை வந்து ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா பொருளோட லிங்க்கையுமே நான் உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் காட்டியிருக்கிற பூஜா ஐட்டம்ஸில் உங்களுக்கு எந்த ஐட்டம் பிடிச்சிருக்கு, எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தூரம் பொறுமையாக என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு இருந்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் ஒரு நாள் இல்லைன்னா, அதாவது நல்ல பூஜை ரூம் டூர் வந்து ஒரு நாள் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய பூஜா ரூம் டூர் வந்து நிச்சயமாக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அண்டில் தென், பாய் ஃப்ரம் பவானி.